الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن هذا القرآن يهدي للتي هي أقوم. وقال النبي صلى الله عليه وسلم: فاتحة الكتاب شفاء من السم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுக்குள்ளே ஏராளமான விஷயங்களை சொன்ன அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவிலும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த சூறாக்களுக்கெல்லாம் திறவுகோல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது. இந்த திறவுகோல் சம்பந்தமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருக்கிற விஷயங்கள் ஏராளம். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நிறைய பேசுகிறார்கள். வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான வ இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் இல்மை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த இல்முக்கு அர்த்தமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் கொடுத்தோம் என்று இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். ஆடு மேய்ப்பவர்களாகத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஆட்சி அதிகாரம் எப்படி கிடைத்தது? ஆட்டு இடையர். தாலூத் தான் அரசர். ஆட்சி அதிகாரம் எப்படி தாவூதுக்கு கிடைத்தது? ஜாலூத்தை வென்றார்கள். கத்தல தாவூது ஜாலூத் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தாவூத் ஜாலூத் என்பவன் ஜபாபிரா அரசன். ஏறத்தாழ ஒரு 60-70 அடி உயரமானவன். ஜபாபிராக்கள் இவர்கள் நசுக்கப்பட்டவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடையர்கள், ஷெட்யூல்ட் இனத்தவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். நாடுகளை எல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறான் ஜாலூத். தாலூத் மன்னர் சொல்லுவார், ஜாலூத்தை யார் வெற்றி கொள்ளுகிறாரோ அவருக்கு நாட்டில் பாதி கொடுக்கிறேன், என்னுடைய அரசாட்சியில் பாதி உண்டு, அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய மகளையும் மணமுடித்துக் கொடுக்கிறேன். இரண்டையும் சொல்லப்படும். குள்ளமானவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப குள்ளமானவர்கள். இவர்கள் வெற்றிக்காக செல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு புறப்பட்டார்கள். நான் வெற்றி கொள்ளுகிறேன் என்கிறார்கள். 70 அடி உயரமானவன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? 4-5 அடி இருக்கிறவரை பார்த்தா, என்னை கொல்வதற்கு நீங்கள் வந்திருக்கிறீரா என்று ஏளனமாக பார்க்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 கற்களை நீ எரி, பிஸ்மில்லாவை சொல்லி எரி என்றால், ஒவ்வொரு பிஸ்மில்லாவை சொல்லி ஒரு கல் எரியப்படும். 3 கல்லிலே அவனை காலி செய்தார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் தஃப்சீர் சொல்லுகிற வரலாறு. பிஸ்மில்லாவால் ஆட்சியை பெற்றவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆட்சியின் தொடர்தான் அவர்களின் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் கிடைத்தது. பிஸ்மில்லாவால் கிடைத்த வெற்றி அவர்களுக்கு. இன்றைக்கு இந்த சமுதாயம் அந்த பிஸ்மில்லாவை எப்படி பயன்படுத்துகிறது? உண்ணுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லி உண்ண வேண்டும் என்று தெரியாதவர்கள் யாரும் இல்லை. உடுத்துகிற பொழுது பிஸ்மில்லாவோடு உடுத்த வேண்டும் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. எத்தனை பேர்கள் அதை செய்திருக்கிறோம். அல்லாமா ஹக்கானி எழுதுவார்கள், ஒருவருடைய வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாளி நண்பர் செல்லுகிறார். வீட்டில் இருக்கிறது சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு. இவருக்கு மட்டும் சாப்பாடு இருக்கிறது. நண்பரும் போய்விட்டார். 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக உட்காருகிறார்கள். நண்பர் சொன்னார், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. சரி என்று பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு பத்தல. வீட்டுக்காரமா உள்ள இருந்து சட்டியை காட்டிடுச்சு. சில நேரத்தில் உள்ள இருந்து டம்மு டம்முன்னு சத்தம் வரும். அந்த சோறு இல்ல, சீக்கிரமா முடிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். இதை பார்த்து கொண்டார் நண்பர், முடித்துக் கொண்டார். அவர் நினைச்சுக்கிட்டாரு பிஸ்மில்லா சொன்னதுனாலதான் சாப்பாடு கம்மியா போச்சுன்னு. கொஞ்ச நாள் ஆகிறது. இந்த நண்பரின் வீட்டுக்கு உணவு கொடுத்தவரை அழைக்கிறார். அழைத்து சாப்பிட கொடுக்கிறார்.
கொடுக்கிற பொழுது சொன்னாரா, நீ பிஸ்மில்லா சொல்லாமலே சாப்பிடு, வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கு. பிஸ்மில்லா எதற்கு சொல்வது என்று கூட சமூகத்திலே தெரியாமல் இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், பிஸ்மில்லா ரசூலுக்கு இறங்கும் பொழுது மலைகள் நடுங்கியதாம். மக்காவில் இருக்கிற மலைகள் எல்லாம் நடுக்கம் கொள்கிறது. அப்பொழுது மக்கா காபிர்கள் எல்லாம் முன்னால் ஒன்று சேர்ந்து தாருன் நதுவாவிலே ஆலோசனை நடத்துகிறார்கள். என்ன ஆலோசனையில் முடிவானது தெரியுமா? முகம்மது மலைகளுக்கும் சூனியம் செய்து விட்டார். ஷஹர முஹம்மதுன் லில் ஜிபால். மக்களுக்கு சூனியம் செஞ்சாருன்னு சொல்லி சொல்லி அழுத்து போன குஃபார்கள் மலை ஆடுவதற்கு காரணம் மலைகளுக்கு கூட சூனியம் செய்தவர்கள் முகம்மது என்றார்களாம். பிஸ்மில்லாவின் ஆற்றலை மலைகளால் தாங்க முடியவில்லை. அவ்வளவு அற்புத ஆற்றல் நிறைந்தவை பிஸ்மில்லா. வரலாறுகள்ல பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த ஒரு வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு மொழி பேசினார்கள். ஆனால் எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காபில் ஹாபிலை கொல்லுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 புதல்வர்கள், அதுல ஒருவர் காபில், இன்னொருவர் ஹாபில். இந்த காபில் ஹாபிலை கொல்லுகிறார். கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் சாபம் இந்த காபிலுக்கு இறங்குகிறது. அதனால் அல்லாஹ் பூமிக்கு உத்தரவிடுகிறான், இந்த காபிலை பூமியை நீ இழுத்துக்கொள் என்று உத்தரவிடுகிறார். பூமி இழுக்கிறது. இப்பொழுது இந்த காபில் சொன்னாராம், தன்னுடைய தந்தையினுடைய சொல் நினைவு இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி பிஸ்மில்லாவை பற்றி நினைவுறுத்துவார்கள். அப்பொழுது தந்தையினுடைய சொல்லை ஞாபகத்தில் வைத்து பிஸ்மில்லாவினுடைய பொருட்டால் இறைவா எனக்கு காப்பாற்று, என்னை நீ காப்பாற்றுவாயாக, பூமியினுடைய இழுத்தலில் இருந்து சொலிவாங்குதலில் இருந்து என்னை காப்பாற்று என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காப்பாற்றினான் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப பேர் ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றும் தகுதி பிஸ்மில்லாவுக்கு உண்டு. ஆனால் அந்த பிஸ்மில்லாவை இந்த சமுதாயம் எப்படி வைத்திருக்கிறது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு குருட்டு தோழரும் இருக்கிறார்கள். ஹவாரியின்கள், நபிமார்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள். குருடான நண்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்வான், பின்னால் ஒரு உம்மத் வரும், உம்மத்தே முஹம்மதியா, பிஸ்மில்லாவின் மூலமாக அவர்கள் ஏராளமான காரியங்களை சாதிப்பார்கள். நான் அவர்களுக்கு சங்கையாக இந்த பிஸ்மில்லாவை ஆக்குவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண் தெரியாத சஹாபி கேட்பார், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோழர் கேட்கிறார், அந்த பிஸ்மில்லாவின் பொருட்டால் இறைவா எனக்கு கண் பார்வையை நீ கொடு என்று கேட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கண் பார்வையை வழங்கினான் என்று ஹதீஸ்கள் சொல்லும். அப்போ ஒரு மனிதர் இக்லாஸோடு பிஸ்மில்லாவின் பொருட்டால் தன்னுடைய நோய்களை கூட நீக்கிக் கொள்ள முடியும். ஆனா நாம் அந்த பிஸ்மில்லாவை எப்படி பயன்படுத்துகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை அழைத்து சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா, ஒளி செய்கிற பொழுது பிஸ்மில்லாவை மறந்து விடாதே அபூ ஹுரைரா. உன்னுடைய மனைவியோடு சேருகிற பொழுது பிஸ்மில்லாவை மறந்து விடாதே அபூ ஹுரைரா. எங்காவது வாகனத்திலே நீ புறப்பட்டால் பிஸ்மில்லாவை மறந்து விடாதே அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், என்ன நாயகமே இந்த மூன்றையும் குறிப்பிடுகிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒளி செய்கிற பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒளி செய்தால் அந்த உறுப்புகளை மட்டும் தான் சுத்தம் செய்தான். ஆனால் பிஸ்மில்லாவோடு ஒளி செய்தால் முழு உடலையும் சுத்தம் செய்தவனுக்கு சமமாவான். ஒரு மனிதனுடைய தொழுகை காமிலாக வேண்டுமானால், பூர்த்தியான சவாபு கிடைக்க வேண்டுமானால், ஜமாஅத்தோடு தொழுகிற பொழுது 27 மடங்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் அது பிஸ்மில்லா சொல்லி இருந்தால் தான் 27 மடங்கு நன்மை கிடைக்கும். இல்லை என்றால் 1 மடங்கு தான் நன்மை. எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி ஒளி செஞ்சுட்டு வந்தோம் இன்னைக்கு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவியோடு சேருகிற போது பிஸ்மில்லா சொன்னால் சைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அபூ ஹுரைரா, அந்த குழந்தையை சைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றி நல்லவராக, சாலிகாக, உத்தமராக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அபூ ஹுரைரா, ஒரு மனிதன் வாகனிக்கிற பொழுது பிஸ்மில்லா சொன்னால் அல்லாஹ் ஆபத்துக்களில் இருந்து அந்த மனிதனை காப்பாற்றி, அந்த மிருகங்கள் செல்லுகிற பொழுது, வாகனத்திலே செல்லுகிற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும், அந்த கால்நடைகளுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதுவான். அபூ ஹுரைரா, அதனால் பிஸ்மில்லாவை நீ மறந்து விடாதே என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் இப்படியும் சொல்லி இருக்கிறார்கள், சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, தாருன் நூர் அதற்கு பெயர். அந்த வீட்டுக்கு நுழைவாயிலே கிடையாது. அல்லாஹ் சொர்க்கத்தில் விதவிதமாக கட்டி வைத்திருக்கிறான். மாலா ஐனுன் ரஅத்
வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர பிகல்பி பஷர். சொர்க்கத்தை யாராவது பார்த்திருக்க முடியுமா? எந்த கண்ணும் பார்த்திராத சொர்க்கத்தை யாராவது சொல்ல முடியுமா? சொர்க்க கிஷ்கிந்தா மாதிரி இருக்கும். சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களா? சொர்க்கத்தில் இருக்கிற இது ஆறுகள் எல்லாம் பிளாக் தண்டர் மாதிரி இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? இப்படி இருக்கும் என்று வர்ணிக்க முடியாது. வலா ஹதர பிகல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சிந்திக்க முடியாததுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருப்பது ஒரு மாளிகை, ஒரு சொர்க்கமே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் தாருன் நூர். அந்த சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி என்றால், யார் பிஸ்மில்லா சொல்லுகிறார்களோ உள்ளே சென்று விடுவார்கள். அது ஒரு ரிமோட் செக்ஷன். பிஸ்மில்லா சொன்னால் உள்ளே போய் விடலாம். பிஸ்மில்லாவோடு யார் காதல் கொண்டார்களோ, அத்தனை காரியங்களிலும் யார் பிஸ்மில்லாவை சொன்னார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ரூதினுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். சாதாரணமான ஆட்சியாளனா? எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முன்னுதாரணம் அவன். நான் தான் அல்லாஹ்னு சொன்னேன். அல்லாஹ்வினுடைய படைகளை அலை இப்ராஹிமே, நான் அல்லாஹ்வுடைய படையோடு மோதுறேன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், நான் ரெடி, நீ ரெடியான்னா. 3 நாட்கள் என் படையை சரி செய்ய ஆகும். யானை படைகள் உண்டு, குதிரை படைகள் உண்டு, காலார் படைகள் உண்டு, எத்தனை படைகள் நம்ரூத் இடத்திலே. என் படைகளை சரி செய்ய 3 நாட்களாகும். உன் இறைவனின் படையையும் சரி செய்து கொள்ளட்டும், மோதிக்கொள்ளலாம். களத்தில் இறங்குகிறார்கள். நம்ரூதின் படைகள் சீராக இருக்கிறது. அல்லாஹ்வின் படை எப்பொழுது வரும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் படையை அனுப்புவான். ஒரு படை வந்தது, வேறொன்றும் இல்லை, கொசு படைகளைத்தான் அல்லாஹ் அனுப்பினான். யானை படைகள், குதிரை படைகள், காலார் படைகள் எல்லாம் காணாமல் போனது. நம்ரூதின் மூக்கிலே நுழைந்தது ஒரே ஒரு கொசு, நொண்டி கொசு. உள்ளே சென்று மூளையை கடித்தது. 40 வருஷம் அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு இப்ப சமுதாயத்தில் சில பேர் விரட்டி விரட்டி செருப்பால் அடிக்கிறான். அது அன்றைக்கு நம்ரூத் காட்டிய உதாரணம். தலையில 2 பேர் வேலைக்கு சேர்த்து செருப்புல அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். 1 வருடம் அடிக்கவில்லை, 40 ஆண்டுகள் அடித்தார்கள். அடித்து அடித்து அவன் ஓஞ்சு போய் இரும்பிலேயே செருப்பு செஞ்சு வேகமாக அடித்து தலையை பிளந்தார்கள். உள்ளிருந்து ஒரு கொசு பட்டாளமே சென்றது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை எடுத்துரைத்த பொழுது நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போடப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூனு பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம் என்று சொல்லிவிடுகிறான். அது இதமான குளிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருந்தது. இந்த நம்ரூதுடைய மகள், சின்ன மகள் இப்ராஹிம் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். உள்ளே சந்தோஷமாக இருக்கிறார். இங்கே தூரத்தில் இருந்து கொண்டு இந்த பெண்மணி கேட்கிறார்கள், நானும் உள்ளே வர வேண்டும், உங்களை காண வேண்டும், அதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு நீ வா, நெருப்பு உன்னை ஒன்றும் செய்யாது. பிஸ்மில்லாவை சொல்லி உள்ளே சென்றார்கள். அங்கே சென்று திருக்கலிமாவை மொழிந்தார்கள் என்பது வரலாறு. பிஸ்மில்லாவின் ஆற்றல் என்ன? பிஸ்மில்லாவினுடைய மொத்த எழுத்துக்கள் 19. பிஸ்மில்லாவினுடைய மொத்த எழுத்துக்கள் 19. இந்த 19 எழுத்துக்களும் நரகத்தினுடைய ஜபானியாக்கள். நரகின் மலக்குகள் மொத்தம் 19, நரகின் காவலர்கள். 19 பேர்களிடத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுப்பது இந்த 19 எழுத்துக்கள் தான். பிஸ்மில்லாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மொத்தம் 4 தான். இஸ்மு, அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம், 4 வார்த்தைகள். மனிதனுடைய மொத்த பாவங்களும் 4 தான். இரவில் செய்யும் பாவங்கள், பகலில் செய்யும் பாவங்கள், ரகசியமாக செய்யும் பாவங்கள், பரகசியமாக செய்யும் பாவங்கள், இந்த 4க்கும் இந்த பிஸ்மில்லா தான் பொறுப்பாளி. யார் பிஸ்மில்லாவோடு தொடர்பு கொள்கிறார்களோ இந்த 4 பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். யாரிடத்திலே பிஸ்மில்லா இல்லையோ அவர்களிடத்திலே இயற்கையாகவே பாவம் வந்துவிடும். பாவம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல்ல நாசுக்ரை ஏற்படுத்துவான். யார் பாவகளாக இருக்கிறார்களோ, பாவம் செய்கிறார்களோ, பிஸ்மில்லாவை விட்டார்களோ அவர்களுக்கு முதல் தண்டனை நாசுக்கர், நன்றி மறப்பதே. சாப்பிட்டுட்டு அல்லாஹ் கொடுத்த உணவு, அதனால இறைவா உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று செலுத்துகிறோமா? நாம் நன்றி மறந்தோம் என்றால் பிஸ்மில்லாவை விட்டுக்கொண்டு அர்த்தம். நன்றி மறப்பதே. அடுத்த விளைவு பாவத்தால் நுக்தத்தே சௌதா, அல்லாஹ் உள்ளத்திலே கருப்பு புள்ளிகளை ஏற்படுத்துவான். நுக்தத்தே சௌதா. அடுத்து பாத்தில் எல்லாம் இவனுக்கு ஹக்காக தெரியும், ஹக்கெல்லாம் பாத்திலா தெரியும். எதெல்லாம் தீமைகளோ அதையெல்லாம் நன்மைகளாகவே விளங்கி வைத்திருப்பான்.
இந்த சாக்கடைகளுக்கு அருகில் இருக்கக்கூடியவன் அத்தர் கடையில கொண்டு போய் விட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஏனென்றால் இந்த நாட்டத்திலேயே இருந்து பழக்கப்பட்டவன் இவன். அத்தரினுடைய வாடை அவனால சுவைக்க முடியாது. கடைசியில் அவன்கிட்ட கொஞ்சம் சாக்கடையை தெளிச்சாதான் எந்திரிப்பான். இதை போன்று பாவத்திலேயே மூழ்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். பாவத்தினுடைய அதற்கு அடுத்த விளைவு அல்லாஹு தஆலா அறியாத வியாதிகளை அதிகமாக்கி விடுவான். எங்கே பாவங்கள் அதிகமாகிறதோ வியாதிகள் அதிகமாகிவிடும். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகம் பாவம் நடக்கிற பொழுது லா எதிரில் காத்தில் ஃபீமா கத்தல் வலா எதிரில் மக்தூல் ஃபீமா குத்தில், கொலைகள் அதிகமாகிவிடும். எதுக்கு கொலை செஞ்சானே தெரியாது, கொலை செஞ்சவனுக்கு கூட நம்ம எதுக்கு கொலை செஞ்சோம்னு தெரியாது. இந்த நிலை சமூகத்திலே உருவாக்கப்பட்டுவிடும். இந்த பாவத்தை அழிப்பது அகற்றுவது பிஸ்மில்லா தான். இந்த பிஸ்மில்லாவின் ஆற்றல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனுக்கு நீண்ட வயதை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யா அல்லாஹ் ஃபிரௌனுக்கு போய் இவ்வளவு வயசை கொடுத்திருக்கிறியே, ஃபிரௌனுக்கு ஏன் இத்தனை கால அவகாசம்? என்னை எதிர்த்துக் கொண்டே இருக்கிறான், அவனை துளைத்து கட்டுவது உன் கடமை இல்லையா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே அல்லாஹ்ட்ட சீர்ற பழக்கம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே நீ சொல்வது நியாயம்தான், ஆனால் ஃபிரௌனுடைய மாளிகையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் தான் நான் அவரை விட்டு வைத்திருக்கிறேன் அந்த ஃபிரௌனை என்று அல்லாஹ் சொல்லுவான். அதை யார் எழுதினது என்றால் ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று நான் தான் ரப்பு என்று ஃபிரௌன் சொல்லுகிற பொழுது நீ என்னடா ரப்பு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மாளிகையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி வச்சுட்டாங்க. அதனால அந்த மாளிகையில் ஜிப்ராயில் பிஸ்மில்லாவை எழுதியதால் அந்த மாளிகைக்கு அல்லாஹ் சொல்லுகிற பேர் என்ன தெரியுமா? மகாமே கரீம், சங்கையான மாளிகை. ஃபிரௌன் இருந்த மாளிகைக்கு போய் சங்கையான மாளிகைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு காரணம் அந்த மாளிகையில் பிஸ்மில்லா பொறிக்கப்பட்டிருந்தது, அதனால் வயது நீளமாக்கப்பட்டது. பிஸ்மில்லாவுக்கு அனாதியான ஆற்றல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முதல்ல அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பு எது? கலம், எழுதுகோலை அல்லாஹ் படைத்தான். படைத்து முதலிலே அல்லாஹ் எழுதச் சொன்ன வார்த்தையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். பிஸ்ரே ஹாஃபி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுத்ததால் அன்றே அவர் வலியுல்லாவாக ஆக்கப்பட்டார். எவ்வளவு ஆற்றல்கள் பிஸ்மில்லாவுக்கு இருக்கிறது! இதுதான் சூறாக்களினுடைய சாவி. பிஸ்மில்லாவுக்கே இவ்வளவு ஆற்றல் என்றால் உள்ளே இருக்கிற சூறாக்கள் உள்ளே நுழைந்தால் ஏராளமான ஆற்றல்களை காணலாம். அதுக்கு அடுத்தது சூரத்தே ஃபாத்திஹா இருக்கிறது. சூரத்தே ஃபாத்திஹாவினுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை மகிழ வைக்கிற சூரா ஒன்று இருக்கிறது என்றால் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹா தான். ஓத ஓத அல்லாஹ் ஆனந்த பரவசம் அடைகிறான். ஆனந்த பரவசம். ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் உள்ள வரலாறை நான் சொல்லுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று மனிதன் ஓதுகிற பொழுது ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறானே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகிற பொழுது அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை ரொம்ப புகழ்கிறானே என்று அல்லாஹ் புகழாஞ்சிதம் அடைகிறான். மாலிகி யௌமித்தீன் என்று ஒரு மனிதன் ஓதுகிற பொழுது மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது அதாலி அப்தி வலி அப்தி மாசல், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதாலி அப்தி வலி அப்தி மாசல், என்னுடைய அடியான் கேட்பதையெல்லாம் நான் கொடுக்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா முடிச்சிட்டு எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறேங்கிறான். ஒரு கூட்டம் எதையுமே கேட்காதீங்க எந்திரிச்சு போடாங்கிறான். அல்லாஹ் கேட்பதை கொடுக்கிறேன் என்கிறான். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். இன்றைக்கு சமூகத்தின் சூழல் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அரிசுக்கு கீழிருந்து 4 சூறாக்களை 4 விஷயங்களை அல்லாஹ் இறக்கினான். அதிலே ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள், சூரத்துல் கௌசர், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர். இந்த 4மே அரிசுக்கு கீழிருந்து இந்த சமுதாயத்திற்கு இறக்கி கொடுக்கப்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது என்று சொன்ன நாயகம் குறிப்பாக சொன்னார்கள், விஷக்கடிக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலே கண்டிப்பாக நிவாரணம் இருக்கிறது. தேள் கடித்து விட்டதா, பாம்பு கடித்து விட்டதா, அதற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலே கண்டிப்பாக நிவாரணம் இருக்கிறது. நபித்தோழர்கள் வரலாறுகள் உண்டு. பயணத்திலே செல்லுவார்கள், செல்லுகிற பொழுது உணவு கொடுக்க மாட்டார்கள். அந்த ஊர்வாசிகள், ஊர் தலைவரை பாம்பு கடித்து விடும், வேறு வழி இல்லாமல் இவர்களிடத்திலே வருவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதி ஊதுவார்கள்.
விஷக்கடி நீங்கிவிடும், வேதனை குறைந்துவிடும். அந்த தலைவர் 30 ஆடுகளை கொடுப்பார், எல்லோரும் பிரித்துக் கொள்ளுவார்கள். பெருமானாரிடத்தில் நடந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது அந்த ஆட்டை கொண்டு வந்திருக்க கூடாதா, ஆட்டுக்கறியிலே நானும் பங்கு கொள்வேனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். 7 முறை தேல்கடி விஷக்கடிக்கு பிஸ்மில்லாவை ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினால் கண்டிப்பாக நிவாரணம் உண்டு என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டு சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னார்கள்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே, உங்களுடைய உம்மத்துக்கும் மற்ற உம்மத்துகளை போன்று வேதனை கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டே இருந்தேன் நாயகமே. என்றைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கியதோ அன்றிலிருந்து உங்களுடைய உம்மத்துக்கு வேதனை கிடையாது என்று முடிவு செய்து கொண்டேன் நாயகமே. வேதனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா வேண்டும் என்கிறார். எங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகிறதோ அந்த உம்மத்துக்கு வேதனை கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் கிடையாது. ஃபர்லுகள்ல மட்டும் ஏறத்தாழ 17 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகிறது. இந்த உம்மத்தை காப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு மனிதர் கனவிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை பார்த்தால், கனவுல தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற மாதிரி ஒரு மனிதர் கனவு கண்டார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இப்படி கனவு கண்டாரோ இஸ்தஜாப துஆஹு, அதற்கு பிறகு அவர் துஆ செய்வதை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஷரஃப அன்ஹு ஷர்ரா, அவருடைய தீங்குகளை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அலாதியான ஆற்றல் உண்டு. அதை கடைபிடிக்கிறோமா என்றால் செவிடங்காதுல ஊதுன சங்குதான் சமுதாயத்தினுடைய சூழல். எத்தனை பேர்கள் கடைபிடித்திருக்கிறோம், அதோடு நெருங்கி இருக்கிறோம். ஒரு வீட்டுல நிதாவுல ஒரு வரலாறு எழுதுவாங்க. பீவி போய் எல்லா விஷயத்தையும் மார்க்க விஷயத்தை எல்லாம் கேட்டுட்டு வாங்க, வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. அவன் ஒரு மாதிரியான ஆளு, விளங்கல. ஒரு விளங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, சரி பஸ் எப்போ வருதான்னு பாத்துட்டு வந்து சொல்லுங்க. பஸ் எப்போ வருதுன்னு பாக்குறதுக்காக மறந்து போயிருவோம். பஸ் எப்போ வரும் கேட்டுக்கிட்டே போறான். போனா பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேக்குறான், பஸ் எப்போ வரும். அங்க ஒருத்தர் ரொம்ப விளக்கசாலி சொன்னானா, போனதும் திரும்பி வந்துரும், போயிருக்கு போனது திரும்பி வந்துரும். இவன் மறக்காம சரி இத அந்த வார்த்தையை மறந்துட்டா, போனது திரும்பி வந்துரும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறான். கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் விட்டுருக்குது. இவன் போய் ஒரு இடத்துல உட்காந்து, பக்கத்துல வந்து ஒரு பெரிய விவசாயி, அறுவடை காலத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, ரொம்ப அவனே கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் போனது திரும்பி வந்துரும் சொல்ல பலார் என்ற ஒரு அறை அரைஞ்சு உள்ளதும் போகணும்னு சொல்றான். உள்ளதும் போகணும் சொல்லிட்டே போறான். ஒருத்தன் 1.5 கண்ணுல வந்துகிட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி போய் உள்ளதும் போகணும் சொன்னோன்னு அவன் ஒரு அறை அரைஞ்சு நல்லா தெரியுதுன்னு சொல்றான். அதை மறந்து நன்றாக தெரிகிறது. மரத்துக்கு அடியில திருடன்கள் பொருள்களை எல்லாம் பிரிச்சுட்டு இருக்கான். அங்க போய் நன்றாக தெரிகிறது அடிச்சு அவன் 4 அடி குடிச்சு எதுக்கும் தெரியலன்னு சொல்றான். எதுக்கும் தெரியல. வீட்டுக்குள்ள போய் பஸ் பார்த்துட்டு வர சொன்ன மனைவி கடைசியில வீட்டுக்குள்ள போகும்போது எதுக்கும் தெரியவில்லை. இதை போன்றுதான் சமுதாயத்திலே நம்முடைய சூழல். நல்ல விஷயங்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுகிற நாம் வழியிலே முச்சந்திகளிலே நின்று நண்பர்களோடு உரையாடி கடைசியில அங்க வீட்டுல போய் என்ன பேசினாங்கன்னு கேட்கும் போது, ஹஸ்ரத் பேசினாங்க, ஏதோ நல்லா பேசினாங்க, என்ன பேசினார்கள் தெரியாது. இந்த சூழல் இருக்கக்கூடாது, அமலுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு சூறாக்களிலும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, அமலுக்கு வர வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் பக்ரா இருக்கிறதே, பெருமானார் சொன்னார்கள், இக்ரஊ சூரத்துல் பக்ரா ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகள்ல கண்டிப்பா சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ன ஷயாத்தீன லா யத்குல்ன, ஷைத்தான்கள் நுழைய மாட்டார்கள். எங்கே சூரத்துல் பக்ரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தான்கள் நுழைய மாட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய வீடு ஷைத்தானில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அங்கே சூரத்துல் பக்ரா தேவை. சூரத்துல் பக்ராவுக்குள்ளேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பாக ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆயத்துல் குர்சி தெரியாத சமுதாயம் இருக்க முடியாது. அவ்வளவு ஆற்றல்கள் ஆயத்துல் குர்சியில் உண்டு. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா நபி தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா, சூறாக்களிலேயே சிறந்த சூரா, ஆயத்துக்களிலேயே சிறந்த ஆயத்து எது என்று கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். ஒருவர் யாசின் என்று சொல்லுகிறார், ஒருவர் சூரத்து தூர் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை, ஒருவர் தாஹா என்று சொல்லுகிறார், ஒருவர் தஹர் என்று சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த ஆயத்து சிறந்த ஆயத்து என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது
அலி ரலியல்லாஹு தஆலா குறுக்கிடுகிறார்கள். என்றைக்கு அலி ஒரு கருத்தை சொன்னார்களோ உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வார்கள். நிறைய இடத்திலே சொல்லுவார்கள், லௌலா அலியுல் லஹலக உமர், அலி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார் என்று நிறைய இடங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு இடத்திலே அலி சொன்னார்கள், என்ன நீங்கள் எல்லாம் ஆயத்துல் குர்சியை மறந்து விட்டீர்களா, ஆயத்துல் குர்சியை மறந்து விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு அலி அடுக்க துவங்கினார்கள். சய்யிதுன் நாஸ், மக்களின் தலைவர் யார் தெரியுமா உமரே? சய்யிதுன் நாஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சய்யிதுல் அரப், அரபுகளின் தலைவர் யார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுல் ஃபாரிஸ், ஃபாரிசுகளின் தலைவர் யார் தெரியுமா? சல்மான் ஃபாரிசி. சய்யிதுர் ரூம், ரோமுகளின் தலைவர் யார் தெரியுமா? சுஹைபே ரூமி. சய்யிதுல் ஹபஷி, அபிசீனிய நாட்டுக்காரர்களுக்கு தலைவர் பிலாலே ஹபஷி. சய்யிது ஷஜர், மரங்களின் தலைமையான மரம் ஷஜரத்துல் முன்தஹா, 7 வானத்திற்கு அப்பால் இருக்கிற மரம். சய்யிது ஷுஹுர், மாதங்களிலேயே சிறந்த மாதம் எது தெரியுமா? அஷ்ஷுஹுருல் ஹுரும், 4 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். சய்யிதுல் ஐயாம், நாட்களிலேயே தலைமையான நாள் ஜும்மா நாள். சய்யிதுல் கலாம், பேச்சிலேயே தலைமையான பேச்சு குர்ஆனே கரீம். சய்யிதுல் குர்ஆன், குர்ஆனிலேயே தலைமையான சூரா சூரத்துல் பக்ரா. சய்யிதுல் பக்ரா, பக்ராவுக்குள்ளே தலைமையாக இருப்பது ஆயத்துல் குர்சி. இன்ன ஃபீஹா 50 கலிமா. இந்த சூராவுக்குள்ளே 50 வார்த்தைகள் இருக்கிறது. 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின், ஒவ்வொரு வார்த்தையிலேயும் 50 ரஹ்மா, 50 ரஹ்மா வ 50 பரக்கா, 50 ரஹ்மத்துக்கள் இருக்கிறது, 50 பரக்கத்துக்கள் இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏராளமான ஆற்றல்களை கொண்டது இந்த ஆயத்துல் குர்சி. யார் தன்னுடைய கஷ்டத்திலே ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய கஷ்டத்திலே ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனுடைய கஷ்டத்தை உடனே நிவர்த்தி செய்வான். இன்னைக்கு கஷ்டம் இல்லாத சூழலே குடும்பத்துல கிடையாது. அதனால நம்முடைய குடும்பங்களில் கஷ்டம் தீர வேண்டுமானால் ஆயத்துல் குர்சியோடு தொடர்பு இருக்க வேண்டும். எந்த மனிதன் தூக்கத்திலே ஆயத்துல் குர்சியை தூங்குவதற்கு முன்னால் ஓதுகிறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் வீட்டை மட்டுமல்ல, அவனுடைய ஜார் தவாயிர், பக்கத்து வீடு, அண்டை வீடு அத்தனையையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதனால கடைகளை மூடக்கூடியவர்கள், வீட்டை மூடக்கூடியவர்கள் மூடிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், மூடிவிட்டு அதிலே ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு வாருங்கள், அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். ஒரு மனிதர் வீட்டிலிருந்து கிளம்புகிற பொழுது பெருமானார் சொல்லுகிறார்கள், யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ 70 மலக்குகள் அல்லாஹ் அனுப்புறான் அவருக்கு பாதுகாப்பாக. வீட்டிலிருந்து கிளம்பினால் ஆயத்துல் குர்சியை ஓதி கிளம்பினால் 70 மலக்குகள் இவரை பாதுகாக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு இடத்திலே ஒருவர் வந்து கேட்பார், அலியே அறிவின் கருவூலமே, எங்க தெருவுல திருடர்களின் பயம் அதிகமாக இருக்கிறது, அதற்கு என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா கவலைப்படவில்லை. உடனே சொன்னார்கள், ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், எந்த திருடரும் உங்க தெருவுக்குள்ள நுழைய முடியாதுன்னாங்க. ராபியத்துல் அதவியாவின் வரலாறுகளை பார்க்கிறோம். ஆடு மேய்க்கிற பெண்மணி ராபியத்துல் அதவியா, இவங்களுடைய ஆடுகளை திருடுவதற்காக திருடர்கள் வருகிறார்கள், உள்ளே மாட்டிக்கொண்டார்கள், வெளியே செல்வதற்கு வழி தெரியவில்லை. கடைசியிலே ராபியா பார்க்கிறார்கள், ராபியத்துல் அதவியா இறைநேச செல்வி, ஏன் இவ்வாறு என்று கேட்கிறார்கள். கடைசியிலே அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், நாங்கள் திருடுவதற்காக வந்தோம், திருடிவிட்டு சென்றால் எந்த வழியிலே செல்வது என்று புரியவில்லை, அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற பொழுது நான் வேறொன்றும் செய்வதில்லை, நான் ஆயத்துல் குர்சியை ஓதி என் ஆடுகளுக்கு மேலே ஊதி விடுவேன், அவ்வளவுதான். திருடர்களை சிக்க வைக்கிற ஆற்றலும் ஆயத்துல் குர்சிக்கு உண்டு. திருமதியில ஒரு வரலாறு வரும், அற்புதமான வரலாறு. உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வே புகழ்ந்த சஹாபி உபய் இப்னு காப். தோட்டத்துக்கு போனா டெய்லி பணம் குறைஞ்சுகிட்டே இருக்குது. பேரித்தம்பழங்கள் அவர்கள் அறுவடை செய்து வைத்திருந்தால் ஒரு 100 மூட்டை வச்சிருந்தா அடுத்த நாள் போய் பார்த்தாக்கா ஒரு 80 மூட்டை தான் இருக்கு, 20 மூட்டை காணாம். குறைந்து கொண்டே இருக்கிறது. யார் என்று ரகசியமாக பார்க்கிறார்கள். யாரோ ஒரு மனிதன் வந்து அதை எடுப்பதை போன்று தெரிகிறது. அந்த மனுஷனை போய் பிடிச்சிட்டாங்க. பிடித்தால் இவர்கள் மனிதனுடைய உருவிலே இல்லை, மனுஷன் மாதிரியும் தெரியல, மிருகம் மாதிரியும் தெரியல. உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா பிடித்து கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்கிற பொழுது நாங்கள் ஜின்னை சார்ந்தவர்கள், ஜின் இனத்தை சார்ந்தவர்கள், இங்கே திருடுவதற்காக வருகிறோம்.
கடைசியில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா மிரட்டி உங்களிலிருந்து பாதுகாப்பு எப்படி பெற முடியும் என்று அவர்களிடத்திலேயே கேட்கிற பொழுது அதற்கு அந்த திருட வந்தவர் சொன்னார், அந்த ஜின் சொன்னதாம், நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த தோட்டத்திலே ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அதிலே எங்களால் நுழைய முடியாது. இது திருமதியிலே பதிவான ஹதீஸ். ஆயத்துல் குர்சிக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. பெருமானார் ஒரு ஹதீஸில் இப்படியே சொல்லி இருக்கிறார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து தாயிமாக யார் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அஷ்கியா மூதேவி என்ற பட்டியலில் இருந்து நீக்கி விடுகிறான். யார் ஒரு நாளைக்கு 2 முறை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டிருக்கிறாரோ, அதனுடைய வளமையை யார் கொண்டிருக்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா மின் தீவானி ஷுஹதா, நல்லவர்கள் சீதேவிகள் என்ற பட்டியலிலே அல்லாஹ் சேர்த்து விடுவான். யார் ஒரு நாளைக்கு 3 முறை ஆயத்துல் குர்சியை ஓதுவதை வளமையாக கொண்டிருக்கிறார்களோ வஸ்தஅஃபரத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யார் ஒரு நாளைக்கு 4 முறை ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா நபிமார்களும் பரிந்துரை செய்வார்கள், மறுமையிலே ஷஃபாஅத் செய்வார்கள். யார் 5 முறை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா அப்ரார்கள், நல்லவர்கள் என்ற பட்டியலிலே சேர்க்கிறார். இன்னல் அப்ரார லஃபீ நஈம், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்ரார்கள், அவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி அமைக்கிறான். யார் 6 முறை ஒரு நாளைக்கு ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ வஸ்தஅஃபரத் ஹீத்தானுல் பகர், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் இவருக்காக பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், யார் 7 முறை ஆயத்துல் குர்சியை ஒரு நாளைக்கு ஓதுகிறார்களோ நரகத்தின் வாயில்கள் பூட்டப்படுகிறது. யார் 8 முறை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ சொர்க்கத்தின் வாயில்கள் இவருக்காக திறக்கப்படுகிறது. யார் ஒரு நாளைக்கு 9 முறை ஆயத்துல் குர்சியை ஓதுவதை வளமையாக கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கஃபா பிஹி ஹம்மத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தினுடைய கஷ்டம் மறு உலகத்தினுடைய கஷ்டம் அத்தனைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், இவருக்கு கஷ்டத்தை நான் நீக்குகிறேன் என்று. யார் ஒரு நாளைக்கு 10 முறை ஆயத்துல் குர்சியை ஓதுவதை வளமையாக கொண்டார்களோ நலரல்லாஹு இலைஹி வலா யுஅதிபுஹு அபதா, அல்லாஹ்வின் நேரடி பார்வையில் இவன் ஆகிவிடுகிறான், இவனுக்கு அதாபு கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆயத்துல் குர்சியோடு நம்முடைய தொடர்பு என்ன? சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களை யார் ஓதுகிறார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் ஓதிட்டு படுத்தா இரவு முழுவதும் வணக்கம் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறான் என்று சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்திற்கு அவ்வளவு மகிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் எல்லாம் வளமையாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறதே, வெள்ளிக்கிழமையான சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவோம். இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆற்றல் என்ன? நரகத்திலிருந்து தடுக்கிற கேடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு ஜுமாவிலிருந்து இன்னொரு ஜுமா வரைக்கும் அதோடு சேர்த்து 3 நாட்கள் ஆக 10 நாட்களினுடைய பாவங்களை அந்த சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறதே அது மன்னித்து விடும், அதனால் மன்னிக்கப்படும். பெருமானார் சொன்னார்கள், ஃபித்னத்துத் தஜ்ஜால், தஜ்ஜால்களுடைய ஃபித்னாவிலிருந்து யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் யார் சூரத்துல் கஹ்ஃபோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் வளமையாக ஓதிக்கொண்டிருக்கிற யாசீனின் அருமை நமக்கு தெரியுமா? கல்புல் குர்ஆன், குர்ஆனுக்கு இருதயமாக இருக்கிற அந்த யாசீன் ஒரு தடவை ஓதினால் 10 குர்ஆனை முடிப்பதற்கு சமம் என்று சொன்ன நாயகம் அலி ரலியல்லாஹு தஆலா விடத்திலே சொல்லுகிறார்கள், அலியே இந்த யாசீனின் அருமை, இந்த யாசீனின் பெருமை, இதனுடைய பரக்கத் உனக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதிலே 10 வகையான பரக்கத்துகள் இருக்கிறது இந்த யாசீனிலே. நாம் வடமையாக ஓதுகிற யாசீனிலே வலா ஜாயிஉன் இல்லா சுபிய, ஒரு பசியாலே யாசீனை ஓதுவானேயானால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உணவை கொடுக்கிற பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்கிறான். வலா லம்உன் இல்லா உரிய, ஒரு தாகித்தவன் யாசீனை ஓதுவானேயானால் தாகம் தீர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வலா ஆர்ருன் இல்லா குசிய, ஆடைகள் கிழிந்தவன், சரியான ஆடை இல்லாதவன், வறுமையில் இருப்பவன் யாசீனை ஓதினால் அவன் வறுமையை அல்லாஹ் போக்கி விடுகிறான். வலா அஸ்புன் இல்லா நுக்கிஹ இல்லா துஸுவ்விஜ, யார் திருமணம் முடிக்காதவர்கள் யாசீனை ஓதுகிறார்களோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அல்லாஹ் அதிவிரைவிலே ஜோடியை சேர்த்து திருமணத்தை நடத்தி விடுவான்.
வலா ஹாயிஃபுன் இல்லா உமின். யாருக்காவது பயந்த சுபாவம் இருக்குமேயானால் அவர் யாசீனை ஓதுவாரேயானால் அவருடைய பயத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். வலா முசாஃபிருன் இல்லா உஈன. பயணத்திலே செல்லுகிற பொழுது யார் யாசீனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வலா லால்லா. ஏதாவது பொருள் காணாமல் போய்விட்டால் யாசீனை ஓதுங்கள், அந்த பொருளை கிடைக்க செய்து விடுவான். வலா மஸ்ஜூனுன். யாராவது சிறைவாசிகள் இருக்கிறார்களா யாசீனை ஓதட்டும், இல்லா குரிஜே. அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். வலா மரீதுன் இல்லா ஷுஃபிஏ. யாராவது நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்களா அவர்கள் யாசீனை ஓதினால் அவர்களுக்கு நோய் நிவாரணமாகும். கடைசில வலா மய்யித்துன் இல்லா ஹுஃபிஃப அன்ஹுல் அதாப். யாராவது இறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு யாசீன் ஓதப்படுமையானால் அவர்களின் வேதனை குறைக்கப்படும். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யாசீனுக்கு எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிறது. நாம் ஓதக்கூடிய அர் ரஹ்மான் இருக்கிறது, லிகுல்லி ஷைஇன் அரூஸ், அரூசுல் குர்ஆன் அர் ரஹ்மான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொன்றுக்கு ஒரு புதுமை உண்டு. புதுமை, புதுமைக்கு மனிதன் அடிமை. குல்லு ஜதீதின் லதீதுன்னு சொல்லுவாங்க அரபியில. ஒவ்வொரு புதுமையும் லதீதாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு பொருள் அழகா வரும்போது அதன் பக்கம் மனிதன் சாய்வான். அதை போன்று குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய இனிமையிலேயே சிறந்த இனிமை சூரத்துர் ரஹ்மானுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஜின்கள் கூட ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்கும் ஆத்துகதிபான் என்ற வசனத்தை கேட்டுவிட்டு அவைகள் பதில் சொல்லுகிறது, யா அல்லாஹ் உன்னுடைய வசனங்களை நாங்கள் பொய்யாக்கவில்லை என்று அவைகள் பதில் சொல்லுகின்றன. இந்த மனிதர்கள் ஏன்தான் பதில் சொல்வதில்லையோ என்று பெருமானார் அங்கலாய்க்கிறார்கள். அதுல அல்லாமா ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாமா ஷிபுலி, யாருக்காவது தீராத காய்ச்சல் இருந்தால், தீராத காய்ச்சல் தொடர்ந்து காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு, ஒரு கயிற்றை எடுத்து சூரத்துர் ரஹ்மானை ஓதி ஒவ்வொரு முறையும் ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்கும் ஆத்துகதிபான் என்று வருகிற பொழுது அதை ஓதி ஊதி ஒரு முடிச்சிட்டு கடைசி வரைக்கும் எத்தனை ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்கும் ஆத்துகதிபான் இருக்கிறதோ அத்தனை முடிச்சுக்களை இட்டு கழுத்திலேயோ கையிலேயோ கட்டப்பட்டால் உடனடியாக காய்ச்சலுக்கு நிவாரணம் அதுதான் என்று அல்லாமா ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். சூரத்துர் ரஹ்மானுக்கு இவ்வளவு பவர். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரா சூரத்துல் வாக்கியா. துஅல்லிமு நிசாஅக்கும் சூரத்துல் வாக்கியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள். காரணம் ஃபைன்னஹா சூரத்துல் கினா, அது பணக்கார சூரான்னாங்க பெருமானார் சொல்லும் போதே. ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொள்ளுங்கள். யார் சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதுகிறாரோ லா துஸிபுஹு ஃபாக்கா அபதா, வறுமை அவருக்கு வரவே வராது என்றார்கள். வறுமை வரவே வராது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பெண் குழந்தைகள் ஏராளம். வறுமையில இருக்கக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். பெண் குழந்தைகள் 3-4 பொம்பளை பிள்ளைய, 3-4 பொம்பளை பிள்ளை. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்களே, ஏதாவது பணம் கொடுக்கலாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆள் அனுப்புகிறார்கள். கடைசியிலே தானே சென்றார்கள். சென்று பேசுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலே, உங்களுக்கு நிறைய பொம்பளை பிள்ளை இருக்கு, அவர்கள் பணம் கேட்பாங்கங்கிற அமைப்புல பேசுறாங்க. நாம கொடுக்கிறோம் என்று சொல்லாமல் அவராக கேட்கிற விதத்திலே உண்டான பேச்சுக்களை அமைக்கிறார்கள். உங்களுடைய பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்களா, அதுக்கு வசதி இருக்கிறதா, எப்படி செய்ய போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒண்ணும் பேசுற மாதிரி தெரியல. கடைசியில நேர் ரூட்டுக்கு வந்துட்டாங்க. உங்களுடைய பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்காக நானு நிறைய பணம் வைத்திருக்கிறேன், பைத்துல் மாலில் இருந்து உங்களுக்கு தரலாம் என்று எண்ணி இருக்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது, எனக்கு எதற்கு பணம், பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, பெருமானார் சொன்னது உண்மை, சாதிக்குல் அமீன் சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள், வறுமை வராது என்றார்கள். பெருமானார் சொன்னதும் உண்மை, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் ஓதுவதும் உண்மை. எங்களுக்கு வறுமை வராது, உங்க பணம் எல்லாம் தேவையில்லை. கடைசியில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய 3 குழந்தைகளையும் 3 பெரும் பணக்காரர்கள் மணமுடித்தார்கள் என்ற வரலாறுகளை உஸ்மானே சொல்லி காட்டுகிறார்கள். என் கண்ணால் பார்த்தேன் என்கிறார்கள். அப்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்பட தேவையில்லை. சூரத்துல் வாக்கியாவை வளமையாக ஓதினால் அவர்களுக்கு சிறந்த ஜோடிகளை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பார். தபாரக் சூரா, தபாரக் அல்லதி 30 ஆயத்துக்கள், 30 ஆயத்துக்களும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற ஆயத்துக்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆயத்துக்களுமே ஷஃபாஅத்தை செய்யும். இறந்தவர்களுக்கு அந்த சூராவை ஓதப்படுமையானால் அவர்களுடைய கபரின் வேதனைகள் நீக்கப்படும். அல் ஹாயிலா அல் முன்ஜியா என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தின் வேதனையை அகற்றுகிற ஆற்றல் அந்த சூராவுக்கு உண்டு என்றார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த சூரா இருக்கிறதே இது நிஸ்ஃபுல் குர்ஆன்,
ஒரு மனிதன் 15 ஜுஸ் ஒரு சூறாவை ஓதுறது 15 ஜுஸ ஓதுவதற்கு சமம் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கிறதே, குல் ஹுவல்லாஹ் சூரா, இதற்கு இருக்கிற ஆற்றல் அலாதியான ஆற்றல். யார் ஒரு நாளைக்கு 10 முறை குல் ஹுவல்லாஹை ஓதுகிறாரோ அவர் காணித்தீன் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்களுடைய ஸ்தானத்திலே எழுதப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமானார் தபூக் போர்க்களத்தில் இருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ் கிதாபுகளிலே வந்த வரலாறு. பெருமானார் இருக்கிறது தபூக் போர்க்களம். அங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. நாயகமே, முஆவியத்துல் முஸ்னி வஃபாத் ஆயிட்டார். நாயகமே, முஆவியத்துல் முஸ்னி மதீனாவுல இருக்கிறாரு, இவங்க தபூக்ல இருக்கிறாங்க. முஆவியத்துல் முஸ்னி வஃபாத் ஆகி விட்டார். நாயகமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன ஜிப்ராயில், அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக. இல்ல நாயகமே, அல்லாஹ்வின் உத்தரவு, நீங்கள் அவருக்கு தொழுகை நடத்த வேண்டும். தபூக்ல இருக்கிறாங்க, மதீனாவுல இருக்கிற நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅஜிஸா என்ற அடிப்படையிலே மதீனாவிற்கு விஜயமாகிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அதற்கு பிறகு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், முஆவியத்துல் முஸ்னிக்கு இந்த அளவுக்கு ஆற்றல் கிடைத்ததற்கு காரணம் என்ன? நானே தொழுகை நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு என்ன ஆற்றல் இருந்தது, அவர் என்ன நன்மைகளை செய்தார் என்று கேட்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர் குல் ஹுவல்லாஹை பிரியப்படுவார். நாயகமே, அவர் குல் ஹுவல்லாஹை பிரியப்படுவார். நாயகமே, குல் ஹுவல்லாஹை பிரியப்பட்டதற்கே இவ்வளவு ஆற்றல். இன்னொரு நபி தோழரின் வரலாறுகளை பார்க்கிறோம். அவருடைய வரலாறு என்னன்னா, எந்த சூரா ஓதி தொழுக வச்சாலும் கடைசியில குல் ஹுவல்லாஹ் ஓதித்தான் முடிப்பாரு. ஒரு சூரா ஓதுவார், கடைசியில குல் ஹுவல்லாஹ். ரசூலுல்லாஹ்விடத்துல பிரச்சனை போகிறது. நாயகமே, என்ன நாயகமே இவரு எந்த சூரா ஓதுனாலும் கடைசியில குல் ஹுவல்லாஹ் சேர்த்துறாரு, ஓதவே தெரியறது இல்லையே நாயகமே. பெருமானார் அழைத்து கேட்கிறார்கள், என்னங்க எதை ஓதினாலும் கடைசியில குல் ஹுவல்லாஹ் சேர்த்தறீங்களாமே, இது எந்த வகையில் என்று கேட்கிற பொழுது, நாயகமே என்னமோ தெரியவில்லை நாயகமே, குல் ஹுவல்லாஹ்வின் மீது எனக்கு அலாதியான நட்பு வந்து விட்டது நாயகமே, பாசம் வந்து விட்டது நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குல் ஹுவல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் சேர்த்து விடும், அந்த குல் ஹுவல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் சேர்த்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. முஅவ்விதத்தைன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். ஒரு மனிதன் டெய்லி இரவு உறங்குகிற பொழுது ஓதிக்கொண்டால் அவனுக்கு யாரும் சிகிர் வைக்க முடியாது. செய்வனை வைத்தால் அந்த செய்வனை படிக்காது. அல்லாஹ்வின் பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூறாக்களின் மூலமாக ஏராளமான ஃபவாயிதுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதனால குர்ஆனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், குர்ஆனில் இருக்கிற சூறாக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். குறிப்பாக சிறந்த ஆயத்தாக இருக்கிற ஆயத்துல் குர்சியோடு தொடர்பு கொள்ள வேண்டும். எளிமையாக இருக்கிற குல் ஹுவல்லாஹை நேசிப்பவர்களாக ஆக வேண்டும். அதிகம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.